ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒரு மியூசிக் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மியூசிக் சேனல் உள்ள டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒரு மியூசிக் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து மானிடைசேஷன் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. நான் வித் ப்ரூஃபோட வந்து காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு மியூசிக் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்ம நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மியூசிக் சேனலுக்கு மட்டும்தான் லாங்குவேஜ் வந்துட்டு கிடையாது, ஓகேங்களா? ஸோ நான் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிப்ஸும் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோக்கள், ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஒரு கேமிங் வீடியோஸ் வந்துட்டு போடுறோம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு வாய்ஸே கொடுக்காம வீடியோஸ் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு மேஜிக் ஷோ மாதிரி நம்ம ஒரு வாய்ஸில் நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அந்த வீடியோக்கு எல்லாமே ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கிடையாது. ஸோ அப்படி லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட சேனலுக்கு அதிக ரெவன்யூ வந்துட்டு வர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் போல் சீக்கிரமாகவே நம்மளோட சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு மியூசிக் சேனல் க்ரோத் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து மியூசிக் அவ்வளோவா வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. இதே வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு யோகா பண்ணும்போதோ இல்லைனா ஸ்லீப் பண்ணும்போதோ நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஜஸ்ட்டாக வந்துட்டு ஓட விட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வாட்சர்ஸ் வந்துருக்கும், இதெல்லாம் சீக்கிரமாக நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியுது. ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நிறைய சேனல்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஆட்வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைபர் அண்டு வாட்சர்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு அந்த ஆட்வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் யூஎஸ் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த அதர் கண்டிஷனில் உள்ள ஆடியன்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நானே எப்படி வந்து இமேஜஸ் வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பிக்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அன்ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே போயிட்டு நீங்கள் உங்களோட இமேஜஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு மியூசிக் வந்து நானே எங்கே கெட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ மியூசிக் வந்து நம்ம யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு ஒரு வீடியோக்கு தேவையான மியூசிக்கும் எடுத்தாச்சு, ஒரு இமேஜஸும் வந்துட்டு எடுத்தாச்சு, ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அதை அப்படியே வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு கேன் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி எடிட் பண்ணி ஒரு 1 hour வீடியோவோ இல்லை அப்படின்னா 2 hour வீடியோவோ இல்லை அப்படின்னா 3 hour வீடியோவோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 30 minutes 20 minutes வந்துட்டு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸிங் மியூசிக்காக, ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸிங் மியூசிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரீமியரில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ப்ரீமியரில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வந்துட்டு கிட்டத்தட்ட லைவ் மாதிரி தான். உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கும் வந்து டபுள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு போகும், ஓகேங்களா? ஸோ அப்படி டபுள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போகும்போது அவங்க வந்துட்டு அந்த ப்ரீமியர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மியூசிக்கோட சேர்ந்து அவங்கள வந்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு 30 minutes வந்துட்டு அவங்க யாராவது ஒரு 30 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 minutes வந்து 30 பேர் வந்துட்டு அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாகவே வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரீ மியூசிக், அதாவது நிறையா ரிலாக்ஸிங் மியூசிக் சேனல் வந்து அவங்களோட சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. மறக்காமல் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லைவ், இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு போகிறோம்னா லைவில் வந்துட்டு போட்டோம், லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம்னா நம்மளோட சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக் சேனல் லைவ் போட்டாங்க அப்படின்னா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதா
இருக்கட்டும், அங்கேருந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளோட சேனலை க்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸிங் மியூசிக் சேனலுக்குலாம் வந்துட்டு மானிடைசேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மித்து இருக்குது. நான் வந்து சைட்லேயும் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். நிறைய சேனலுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மானிடைசேஷன் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட சேனலுக்கு மானிடைசேஷன் வந்துட்டு வரும். நீங்கள் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மானிடைசேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம மியூசிக் சேனல் தானே, நம்ம அப்படியே வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அப்படியே நம்ம அதை திருப்பி நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம வீடியோ போட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நம்மளோட சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட சேனலுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மற்றவங்க ஒரு பெரிய சேனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமேஜையே மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ மியூசிக்கே வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட சேனல் ப்ராப்ளம் வரும். அப்படின்னா 2 வீடியோவும் வந்துட்டு ஒரே போல் இருந்தது அப்படின்னா ரீயூஸ்டு கனெக்டில் வந்து உங்களோட சேனல் விழுந்துடும். ஸோ அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்டர்ஸ்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ணி கூட அதிலேருந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்லீப் பண்ணுறதுக்கு உண்டான புக்ஸு, ஸ்லீப் பண்ணுறதுக்கு உண்டான டாய்ஸு, மியூசிக்ஸு, இந்த மாதிரியான பொருட்களை வந்துட்டு அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து அவங்க கூட ஒரு டச்சப் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணி ஸோ அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உண்டான கமிஷன்ஸ் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாங்க, நல்லாவும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு இமேஜஸ் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோம், நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் வருமானு கேட்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நோ காப்பிரைட் இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மியூசிக் யூஸ் பண்ணும்போது NCSன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து நீங்கள் கிரெடிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களோட சேனலுக்கு காப்பிரைட் கிளைம்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மியூசிக் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓனா வந்துட்டு பியானோ வாசிக்கிறது. ஓனா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பியானோ வாசி அதுக்கப்புறமா அதை அப்லோட் பண்ணுறது. ஸோ அப்படி அப்லோட் பண்ணுற கேட்டகரிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக வந்துட்டு எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு வைரலாக போகுது, இப்போ சினிமா மியூசிக் வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் எந்த ஒரு வீடியோ வந்து வைரலாக போகுதோ ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட சேனல் வேகமாகவே வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ஆட்வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மியூசிக் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டிராயிங் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நம்பளுக்கு மறக்காம ஷேர் பண்ணி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.